ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறு பஞ்சமூலத்தை பற்றி பார்க்கலாம். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன். இவர் யார் அப்படின்னா மதுரை தமிழ் ஆசிரியரார் மாக்காயனாரின் மாணாக்கர் அப்படின்னு சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கணித மேதாவியரும் ஒரு சாலை மாணக்கர் ஆவார். பெரும்பான்மை பொரு அற கருத்துக்களும் சிறுபான்மை சமண அற கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. அடுத்து நம்ம நூற்குறிப்பை பற்றி பார்க்கலாம். சிறுபஞ்சமூலங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதன் ஆசிரியர் காரியாசன். கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன. நெக்ஸ்ட்டு கண்டங்கத்திரி, சிறுவழுதுறை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இது ஆகியன 5 மூலிகை வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. அதுபோல் இந்நூலின் ஒவ்வொரு அறக்கருத்துகளும் மக்களோட மனநோயை போக்குகின்றன அப்படின்னு சொல்கிறோம். அதனால இந்நூல் சிறு பஞ்சமூலம் என பெயர் பெற்றது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நூலோட நூல்வழி பற்றி பார்க்கலாம். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றுகின்றன. அவை 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு தொகுத்து வச்சுருக்காங்களாம். அதில் ஒன்று தான் சிறு பஞ்சமூலம் அப்படின்னு சொல்கிறோம். 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது இதோட பொருள். அதுக்கப்புறம் சிறு பஞ்சமூலத்தோட ஆசிரியர் யாருன்னா காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணிக்கர். காரி அப்படிங்கிறது இயற்பெயர். ஆசான் அப்படிங்கிறது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரியாசன் என்று பாயிரசையில் இவரை சிறப்பிக்கின்றது. நெக்ஸ்ட்டு இதோட பாட்டை பற்றி பார்க்கலாம். பூவாது காய்க்கும் மரமுள்ள நஞ்சறிவார், மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை, நார்வ வெத்துள்ள மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. இதுபோல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஆல்.